சாக்த வழிபாட்டில் தாந்திரீகத்தில் உபயோகப்படுத்தப்படுபவள் அன்னை வாராகி தேவி. இரவு நேரத்தில் வணங்கப்படுபவள் அன்னை வாராகி தேவி. நமக்கு எதிரிகளால் ஏதாவது தொல்லை இருந்தால் எதிரிகளிடமிருந்து என்னை பாதுகாப்பதற்காக அன்னை வாராகி தேவியை வணங்கினால் அவள் நம் முன் வந்து காப்பாள். எனக்கு ஒரு பாதுகாப்பு அரணாவும் அன்னை வாராகி இருக்காங்க. நான் செய்யக்கூடிய செயல்கள்ல எனக்கு வெற்றியை தரக்கூடியவளாகவும் இருக்காங்க. நான் ஏதாவது ஒரு தொழிலோ ஒரு வேலையோ செய்யும் பொழுது வரக்கூடிய தடங்களை நீக்குபவள் அன்னை வாராகி. மிகப்பெரிய செல்வத்தை கொடுப்பவள். சொல்லுவாங்களே அபண்டன்ஸ், ப்ராஸ்பரிட்டி, வெல்த் எதுவாக இருந்தாலும் அளவுக்கு அதிகமாக கொடுப்பவள் அன்னை வாராகி. ஆனா கொடுக்கறதுக்கு முன்னால இதை பெறுவதற்கு தன்னுடைய பக்தனுக்கு தகுதி உண்டா என்று பார்த்துவிட்டு தருபவன். ரியல் ஒன் ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் டாபிக், வாராகி தேவி. இப்போ ரொம்ப பிரபலமாக இருக்கிறாங்க வாராகி தேவி இல்லையா? எல்லோருமே வாராகி தேவியை வழிபட ஆரம்பிச்சிருக்கோம். இதே நம்மளுக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் வாராகியை தெரிகிறவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப வெகு சிலராக தான் இருப்பாங்க. இப்போ வாராகி தேவி மிக பிரபலமாக இருக்கிறாங்க. எதனால்? யார் இந்த வாராகி தேவி? வாராகி தேவியை நான் வணங்குவதால் எனக்கு என்ன கிடைக்கும்? வாராகி தேவியை வீட்டில் வைத்து வணங்கலாமா? சிலர்லாம் சொல்றாங்களே வாராகி தேவியை வீட்டில் வைத்து வழிபட்டால் நைட்ல சிரிக்கிற சத்தம் கேட்குது, நடக்கிற சத்தம் கேட்குது. சில இடங்கள்ல வாராகி ஸ்பூன்ல பால்லாம் கொடுத்தா குடிக்கிறாங்களே, இதெல்லாம் உண்மையா? நமக்கு நிறைய கேள்விகள் இருக்கும் இல்லையா? எப்பவுமே ஆன்மீகத்தில் நிறைய கேள்விகள் உண்டு. யார் இந்த வாராகி தேவி அப்படின்னா, வாராகி தேவிக்கு 2-3 விதமான கதைகள் உண்டு. நம்மளுடைய புராணம் என்ன சொல்லுது அப்படின்னா, வாராகி தேவி சும்ப நிசும்பனை வதம் செய்யும் பொழுது அன்னை துர்க்கையால், அன்னை பார்வதியால் தோற்றுவிக்கப்பட்டவள், மாத்ருகா தேவிகளில் ஒருத்தி அப்படின்னு ஒரு புராணம் சொல்லுது. இன்னொரு புராணம் என்ன சொல்லுது? சிவனால் தோற்றுவிக்கப்பட்டவள் வாராகி தேவி அப்படின்னு சொல்லுது. ரத்த பீஜனை வதம் செய்யும் பொழுது அன்னை லலிதைக்கு துணையாக இருந்தவள் வாராகி தேவி அப்படின்னு சொல்றாங்க. யார் என்ன சொன்னாலும் எதுவாக இருந்தாலும் வாராகி தேவியை வணங்கினால் நமக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு அரண் போல இருப்பவள் அப்படின்றது நம்மளுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. ஏன் இந்த அசைக்க முடியாத நம்பிக்கை அப்படின்னா, சாக்த வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க. சாக்தம்னா தேவியை, அன்னை பராசக்தியை முழு முதல் தெய்வமாக வணங்குபவர்கள் சாக்த வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க. தெரியும் இல்லையா? சிவனை வழிபடுபவர்கள் சைவம், விஷ்ணுவை வழிபடுபவர்கள் வைணவம் அப்படின்னு சொல்லுவாங்க. முருகனை வழிபடுபவர்கள் கௌமாரம், விநாயகரை வழிபடுபவர்கள், சூரியனை வழிபடுபவர்கள் அப்படின்னு சொல்லி 6 விதமாக நம்ம எல்லாம் பிரித்து வச்சிருக்காங்க. இதில் இந்த சாக்த வழிபாட்டில் தாந்திரீகத்தில் உபயோகப்படுத்தப்படுபவள் அன்னை வாராகி தேவி. இரவு நேரத்தில் வணங்கப்படுபவள் அன்னை வாராகி தேவி. பகல் நேரத்தில் அன்னையை வணங்குவதை விட சூரியன் மறையும் நேரத்தில் வழிபாட்டை ஆரம்பித்து சூரியன் உதிக்கும் நேரம் வரை அவளை வணங்குறது அப்படின்றது வட இந்தியாவில் மிகவும் பிரபலம். நமக்கு எதிரிகளால் ஏதாவது தொல்லை இருந்தால் எதிரிகளிடமிருந்து என்னை பாதுகாப்பதற்காக அன்னை வாராகி தேவியை வணங்கினால் அவள் நம் முன் வந்து காப்பாள் அப்படின்னு நம்பப்படுது. எல்லா விதங்களிலும் வெற்றியை தருபவள் வாராகி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எனக்கு ஒரு பாதுகாப்பு அரணாவும் அன்னை வாராகி இருக்காங்க. நான் செய்யக்கூடிய செயல்களில் எனக்கு வெற்றியை தரக்கூடியவளாகவும் இருக்காங்க. நான் ஏதாவது ஒரு தொழிலோ ஒரு வேலையோ செய்யும் பொழுது வரக்கூடிய தடங்களை நீக்குபவள் அன்னை வாராகி. மிகப்பெரிய செல்வத்தை கொடுப்பவள். சொல்லுவாங்களே அபண்டன்ஸ், ப்ராஸ்பரிட்டி, வெல்த் எதுவாக இருந்தாலும் அளவுக்கு அதிகமாக கொடுப்பவள் அன்னை வாராகி. ஆனால் கொடுக்கறதுக்கு முன்னால் இதை பெறுவதற்கு தன்னுடைய பக்தனுக்கு தகுதி உண்டா என்று பார்த்துவிட்டு தருபவள் அன்னை வாராகி. அதனால தான் அவளுக்கு நார்த்தில் தண்டினின் பேர். இப்போ குஜராத் சைட்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா அன்னை வாராகிக்கு தண்டினின் பேர். ஏன்னா தண்டித்து விடுவாள். யாராக இருந்தாலும் தன்னுடைய உபாசகர்கள் தவறு செய்தாலும், தன்னுடைய உபாசகர்களுக்கு யாராவது தவறு செய்தாலும் அவர்களை தண்டித்து விடுவாள் என்ற காரணத்தினால் அன்னை வாராகிக்கு தண்டினி அப்படின்னு பேர்.
இப்போ இதே ஒரிசா சைட்லலாம் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து அவளுக்கு பாராகின்னு பேர். அன்னை பாராகிக்கு எங்கெல்லாம் கோவில் இருக்குது அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் உத்தரகோச மங்கையில் மிகப்பெரிய அளவில் அன்னை பாராகிக்கு கோவில் உள்ளது. இதை தவிர பெரிய அளவில் கோவில் அப்படின்னா தஞ்சாவூரில் சோழர் காலத்து கோவில், பெரிய கோவில்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அன்னை வாராகிக்கு கோவில். திருவனந்தபுரத்தில் அன்னை வாராகிக்கு ஒரு கோவில் இருக்குது. நிறைய இடங்களில் நேபாளில், திபெத்தில் எல்லா இடங்களிலும் அன்னை வாராகிக்கு கோவில் உள்ளது. நம்ம தென்னிந்தியாவில் அன்னை வாராகிக்கு கிழங்கு வகைகள், பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய கிழங்கு வகைகளை நெய்வேத்தியமாக கொடுப்போம். ஆனால் நார்த்துலலாம் மீன் கொடுப்பாங்க. அதனால தான் ஒரிசாவில் கொனார்க் சன் டெம்பிள்லேருந்து ஒரு 14 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய வாராகிக்கு மத்ஸ்ய வாராகின்னு பேர். அந்த மத்ஸ்ய வாராகிக்கு நெய்வேத்தியமாக மீன் தரப்படுகிறது இன்றும் அப்படின்னு நம்பப்படுது. வாரணாசி, காசிலும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா வாராகிக்கு ஒரு கோவில் இருக்கும். இரவு நேரத்தில் தான் பூஜையே இருக்கும். காலையில் பூஜை முடிஞ்சிடும். ஏன்னா இரவில் வந்து அம்மா காவல் காக்கிறதுக்காக போயிட்டு காலையில் வந்துடுறாங்க அப்படின்னு இன்றைக்கு வரைக்கும் நம்பப்படுது. வாராகி தாமரை மலரில் அமர்ந்திருப்பாள் அப்படின்னு சொல்கிறாங்க. 8 கைகள் இருக்கும். அந்த 8 கைகளிலும் எல்லாவித ஆயுதங்களையும் தரித்திருப்பாள். அதே நேரத்தில் அபய வஸ்தத்துடன் இருக்கக்கூடியவளும் அன்னை வாராகி. எல்லா ஆயுதங்களையும் உனக்காக நான் தரிக்கிறேன், உன்னுடைய எதிரிகளை நான் வதம் செய்வதற்காக ஆயுதங்கள் வச்சிருக்கேன், அதே நேரத்தில் உன்னை காப்பாற்றவும் நான் செய்வேன் அப்படின்னு சொல்கிறவங்க தான் அன்னை வாராகி. இவங்க எப்போ தோன்றுனாங்க? வராகருடைய மனைவியா அப்படின்னு சிலருக்கு தோணும். ஆனால் நம்மளுடைய புராணம் என்ன சொல்லுது அப்படின்னா, வராகருடைய பத்னி பூமி தாய் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்னை வாராகியை வழிபட்டா எப்படி நம்மளுக்கு செல்வ செழிப்பை கொடுக்குறாங்க அப்படின்னா, அன்னை வாராகியை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய படங்களில் அவங்க தலையில் ஒரு கிரீடத்தோடு இருப்பாங்க. உடல் முழுவதும் நகைகள், அணிகலன்கள் அணிந்த ஒரு தேவியாக அவங்க இருப்பாங்க. அப்போது இவர்கள் பூமியில் அடியில் இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய நிறைய ஆபரணங்களும், தங்கமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் பூமிக்கு அடியில் இருந்து கிடைப்பதால் அதற்கான தேவி வாராகி அப்படின்றதுனால வாராகி தேவியை வழிபட்டால் நமக்கு செல்வ செழிப்பு கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது. யாரெல்லாம் வணங்கலாம் இந்த வாராகி தேவியை அப்படின்னா, யார் வேணாலும் வணங்கலாங்க. சாதாரணமாகவே அஷ்டமி திதியில் தேவிகளை வணங்குவது மிகவும் விசேஷம். ஆனால் இந்த தேவி சப்த கன்னிமார்களில் வர்றதுனால, சப்த கன்னிமார்களில் 5வது இடத்தில் அன்னை வாராகி இருக்கிறதுனால பஞ்சமி திதி இவர்களுக்கு மிகவும் விசேஷம். அதனால தான் பஞ்சமி வாராகி வழிபாடு அப்படி சொல்லுவாங்க. பஞ்சமி அன்று அன்னை வாராகியை உள்ளம் உருகி வழிபட்டால் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும், கோர்ட்டு பிரச்சனையாக இருந்தாலும், பண கஷ்டம் எதுவாக இருந்தாலும் அன்னை வாராகி நிவர்த்தி செய்து விடுவாள் அப்படின்னு நம்பப்படுது. அப்போ வீட்டில் வச்சு வணங்கும் பொழுது பாருங்களேன், நாம் எப்போ ஒரு சிலையாக எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வீட்டில் வைக்கிறீங்களோ நிச்சயமாக நெய்வேத்தியம் கொடுக்கணும். எதுவுமே ஸ்பெஷலாக இது செய்யணும் அது செய்யணும்னு இல்லை. நாம் என்ன சாப்பிட்றோமோ அதையே வச்சாலே போகும். ஆனால் நம்ம வெளியே இருந்து வாங்கிட்டு வந்து வச்சுட்டு அந்த தேவிக்கு முன்னால் ஒரு தீபம் கூட ஏற்றாமல் இருப்பது தான் தவிர மற்றபடி தேவியை வீட்டில் வைத்த பிறகு வணங்கினால் நிச்சயமாக அந்த வீட்டில் சுபிட்சம் தாண்டவமாடும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா அன்னை லலிதைக்கே, அன்னை பார்வதிக்கு, அன்னை திரிபுர சுந்தரிக்கே படை தளபதியாக இருந்தவங்க இல்லையா? அப்போ அவர்களுக்கு எவ்வளவு பலம் இருக்கும். அந்த பலத்தில் ஒரு துளியாவது நமக்கும் வர வேண்டும் என்றால் அன்னை வாராகியை வழிபடலாம். நேபாளத்தில் வாராகியை வழிபடும் முறைகளும் வேறு மாதிரி இருக்கும். புத்த மதத்திலும் பார்த்தீங்க அப்படின்னா பௌத்தத்திலும் வாராகி வழிபாடு உண்டு. அங்கே வஜ்ர வாராகின்ற பேரில் வழிபாடு செய்வார்கள். வாராகி தேவியை ஒவ்வொரு பேரில் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு நாட்டிலும், சிங்கப்பூர்லேயும் வாராகி வழிபாடு உண்டு. எந்த ஊரில் வழிபட்டாலும் வாராகி தேவிக்கான வழிபாடு நிச்சயமாக தொன்று தொட்டு நம்ம இருந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு வழிபாடு முறைதான். ராத்திர கால வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க. வாராகிக்கு ராத்திர கால வழிபாடு அவளுக்கு ரொம்பவும் பிடிக்கும். நீங்கள் உபாசனை தேவியாக உங்களுக்கு வாராகி தேவி இருக்கிறாங்க அப்படின்னா இரவு நேரத்தில் நீங்கள் உபாசனை செய்யலாம் ஆத்மார்த்தமாக. இல்லை எனக்கு இரவில் பூஜிக்கிறதுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் பஞ்சமி நேரத்தில், பஞ்சமி திதி வரக்கூடிய நாளில் அன்னை தேவியை வழிபாடு செய்யலாம்.
என்னெல்லாம் செய்யலாம் வணங்கும் பொழுது அப்படின்னா, நம்மால் என்ன முடியுமோ, எதுவுமே இல்லைனாக்கா 2 காய்ந்த திராட்சை, முந்திரி வைத்து அன்னை தேவியை வழிபாடு செய்யலாம். சங்கு புஷ்பம் கிடைச்சா பரவாயில்ல, சங்கு புஷ்பம் கிடைத்து வழிபாடு செய்வதும் உசிதமாக பார்க்கப்படுகிறது. அன்னை எப்பவுமே ரொம்ப கோபத்தில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வாராகி தேவி மிகவும் கோபமான உக்கிரமான தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவனின் கோபத்தின் வெளிப்பாடு தான் வீரபத்ரர் இல்லையா? சிவனின் கோபத்தின் வெளிப்பாடு எப்படி வீரபத்ரரோ, அதே போல் அன்னை லலிதையின் திரிபுர சுந்தரியின் கோபத்தின் வெளிப்பாடு தான் அன்னை வாராகி. அதனால தான் அந்த தேவி ரொம்ப உக்கிரமான தேவி அப்படின்னு வணங்கப்படுது. இருந்தாலும் கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படின்ற மாதிரி வாராகி தேவி நாம் கேட்டதை உடனுக்குடனே கொடுப்பாங்க. அதன் பிறகு நாம் எப்படி நடந்துக்கிறோன்றதை பொறுத்து தான் கொடுத்ததை அவங்க பிடுங்கிறதா இல்லை மேற்கொண்டு கொடுக்கறதா அப்படின்றதையும் முடிவு செய்வாங்க. அதுவும் நம்ம கையில் தான் இருக்குது. அற்புதமான வாராகி தேவியை பற்றி உங்களோடு நானும் தெரிந்து கொண்டதில் மிகவும் நன்றி. ரியல் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வாழ்த்துகள். இந்த அருமையான வாய்ப்பை தந்துள்ள இயற்கைக்கும் மலர்களுக்கும் என்னுடைய அனைத்து குருமார்களுக்கும் நன்றிகள்.